கொண்டு வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த உணவு முறையே நமக்கு போதுமானது இல்லையா? அதுதான் கேட்க உணவு வந்தேன். உணவு முறை மட்டுமல்ல, இந்த பசியும் இந்த ஐந்தாம் அறிவுல தான், அந்த ஐந்தாம் அறிவு கடக்காதனால தான். ஐந்தாம் அறிவு வந்து வாய் ருசி தான். இந்த வாய் ருசியின் காரணமாகத்தான் அந்த மரண தண்டனை நமக்கு கிடைக்குது. வாய் ருசியின் காரணமாக இந்த மரண தண்டனை கிடைக்குது. அந்த மரண தண்டனை வந்து கொடுமையான வாதத்தையும், கொடுமையான பித்தத்தையும், கொடுமையான சளியும் வந்து உள்ள உள்ள வர்றதுனால சொந்த மூளையும் சொந்த மனமும் வேலை செய்ய மாட்டேங்குது. சொந்த மூளையும் சொந்த மனமும் வேலை செய்ய மாட்டேங்குது. சொந்த மூளையும் சொந்த மனமும் வேலை செய்யாத ஒருவர்கிட்ட போய் வைத்தியம் கேட்டா எப்படி இருக்கும்? அதாவது பசி ருசி, பசியை அதாவது வாய் ருசியை கடக்கணும். அதாவது பசி பிரச்சனையே அல்ல, வாய் ருசி வந்துட்டாவே அந்த கொடுமையான அந்த மரண தண்டனைக்கான நோய் அந்த ஜீரநீர் தொடங்கிடும். புரியுதா? அந்த என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க புரியுதுங்க. அங்க திருப்பி சொல்லுங்க. ரஜினி ரஜினி அம்மையார் சொல்லுங்க. உங்க மூஞ்சி தெரியல, சொல்லுங்க. ஏன்னா இது பரிணாமம். இன்னைக்கு கூட சிம்பிளா ஒரு காணொலி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு 3 நிமிஷம் ஓடுற மாதிரி ஒரு காணொலி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ 3 நிமிஷம், வெறும் 3.5 நிமிஷம். அந்த ஸ்வீடன்காரு கேட்டிருக்காரு, அவருக்காக ஒரு காணொலி அனுப்பிச்சிருக்கேன். ஸ்வீடன் அவருக்காக ஒரு காணொலி போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ அந்த தான் நம்ம பண்றோம். அதனால வந்து அந்த பசி, அந்த பசியோட பிரச்சனை இல்லை. இந்த ருசியில பசியை பத்தி பரிணாமத்தில் எங்கேயுமே இல்லை. பசியை பத்தி பரிணாமத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த வாய் ருசிக்கு தான் அந்த ஜீரநீர் தூண்டுது. இந்த வாய் ருசி உள்ள போட்டோம்னா மரணம் நிச்சயம். என்னது? திருப்பி சொல்லுங்க. கனடா அம்மையார் சொல்லுங்க. ரஜினி அம்மையார். பரிணாம பிரச்சனையில பசிங்கிறத ஒண்ணும் இல்லை, அதுக்கான இண்டிகேஷனே கிடையாது. ஓரறிவு ருசி தான். அந்த ருசிக்கு உள்ள போடும்போது தண்டனை. ருசிக்கு நாக்கு நல்லா இருக்கு, மனம் திருப்தியா இருக்கு. ஆனா தண்டனை யாருக்கு? உடம்புக்கு. அப்ப இங்க பசிங்கிறது உடம்பெங்கும் இருக்குது. பசி எங்குது? உடம்பெங்கும் இருக்குது. எல்லா வகை எல்லாம் நீங்க என்ன சொல்றேன்னா, அது உளவியல் ரீதியாக கூட பசி வரும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உளவியல் ரீதியாக கூட உங்களுக்கு பசி வரும். சரியா? ஆக அதனாலதான் நாய்கள் வந்து மணி அடிச்சாவே பசிக்குதுங்கிறான். நாய்களுக்கு மணி அடிச்சாவே பசிக்குது. அப்புறம் மணி அடிக்கிற நேரத்தை தள்ளி போட்டா பசிக்குதுங்கிறான். அதாவது அந்த மணி அடிக்கிறத தள்ளி போட்டு பசி இல்லைங்கிறான். மணி அடிச்சா பசிக்குதுங்கிற. இது கண்டுபிடிச்சாங்க. இது கண்டுபிடிச்சு நோபல் பரிசை வாங்கினாங்க ரஷ்ய சயின்டிஸ்ட். இதை கண்டுபிடித்து நோபல் பரிசை வாங்கினாரு. இப்ப நாம என்ன பண்றோம்னா, அந்த சிஸ்டத்தையும் உடைக்கிறோம். அது விலங்கினுடைய தன்மையிலிருந்து மாறி நாம வந்து தீய சக்தியை உணவினால் ஏற்படுகின்ற பக்கவிலை புரிந்து கொண்டு, அந்த ஜீரண நீர் வந்து இயற்கையில தேவையற்றது, ஜீரண நீர் இயற்கையில் தேவையற்றதுன்னு வச்சுக்கிட்டு நாம் அதை சாந்தப்படுத்தி ஜீரோல கொண்டு வச்சிடறோம். அதனால உடம்பு வந்து வெற்றிடமா மாறுது, எண்ணங்களும் வெற்றிடமா மாறுது. நீங்க ருசியை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் உலகமே கட்டப்பட்டு இருக்கிறது. ருசினா மயக்கம்னு வச்சுக்கலாம். ருசினா என்ன? திருலோக சிந்தர் ருசினா மயக்கம். 100 பேர் வச்சுக்கோங்க. ருசினா எதுலையும் அர்த்தம் நேரடியா ருசின்னு சொன்னா கூட புரியாது. சுவைன்னு சொல்லி பாருங்க. அதுதாங்கய்யா. அது வந்து இப்போ உடல் சார்ந்த அந்த ருசி வரும் பொழுது அது ஓகே. இப்ப மனம் சார்ந்த வந்து எல்லைகளுக்கு போயிட்டே இருக்கு. அதுமே ருசிதான். அந்த ருசி இதுல கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றதான் கேள்வி இப்ப எனக்கு. ஆமா அந்த ருசி எப்படி? அந்த ருசி எதை அடிப்படையா கொண்டது? அந்த மனம் அந்த ருசியோட சேர்ந்துக்குது. எந்த ருசியோட சேர்ந்துக்குது? கண்ணுக்கான சுவையா, காதுக்கான சுவையா, மூக்குக்கான சுவையா, கடைசியில தழுவலுக்கான சுவையா, அல்ல வாய் வழியா உள்ள போய் சர்வதேச நாசம் பண்ணிக்கின்ற. அதாவது வாய் வழியா போச்சுட்டு எல்லா புலன்களும் கெட்டு போயிடும். இது காதுனா காது மட்டும்தான், கண்ணுனா கண்ணு மட்டும்தான், மூக்குனா மூக்கு மட்டும்தான். இதெல்லாம் தோடுனா தொட்டு பாக்குறது. ஆப்பிள தொட்டா கூட அழகா இருக்கு, ஆப்பிள தொட்டா குளிர்ச்சியா இருக்கு, ஒரு குளிர்ச்சியா தொட்ட பல ஒரு சொரணைகள்லாம் அதெல்லாம். ஆனால் வாய் வழியா போறப்ப ஆளே செத்து போயிடலாம். வாய் வழியா போறப்ப மொத்த புலன்களும் அடைந்து விடுகின்றன. அதனாலதான். சரியா? ஆக நீங்க இதை சுத்தப்படுத்துகின்ற பொழுது நீ யார் என்று உணர முடியும். நீ நீண்ட காலம் வாழ வேண்டியது காரணத்தினாலதான் நீங்க வந்து அதை தாண்டணுங்கிறத தடை வச்சுதான். எப்பவுமே இயற்கை வந்து சாதாரண விஷயம் அல்ல. பல கோடி ஆண்டுகளாக கடந்து வரும். நாம மொத்தமாக 50 கோடி ஆண்டுல தான் மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆனா பூமி தோன்றி 450 கோடி ஆண்டு ஆச்சுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உயிர்கள் தோன்றி ஏறத்தாழ ஒரு 50 இருந்து 60 கோடி, அது 500 மில்லியன் ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க. அப்போ இந்த பூமி பார்த்தீங்கன்னா வெறும் கல்லு தான். பூமிங்கிறது 450 கோடி ஆண்டு ஆகும் பொழுது வெறும் கல்லுன்னு பேர். என்னது? கல்லு. வெறும் கல். அதெல்லாம் தமிழர்கள் கல்லுன்னு எழுதி வச்சாங்க. கல் தோன்றா மண் தோன்ற காலத்துன்னு சொல்றாங்க இல்லையா? முதல்ல கல்லு தாண்டா தோன்றுச்சுங்கிறான். கல்லு தான் முதல்ல தோன்றி, கல் தோன்றி மண் தோன்றா.
முதல் கல்லு தான் வந்துச்சு. அந்த கல்லு செதஞ்சுதான் மண்ணா மாறுச்சு. தண்ணி பூமியில கிடையவே கிடையாது. அப்போ வெறும் நெருப்பு தான். என்னது? நெருப்புல எப்படி தண்ணி இருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் பூமிக்கு எப்படி தண்ணி சொல்லவே முடியல. என்ன சொல்லிட்டானுங்கன்னா, வேற்றுக்கள் வந்து தனியே ஒரு தண்ணி கோள் வந்து பூமியில பூந்துருச்சுங்கிறான். அதுதான் சரியானது. தண்ணி வந்து எப்படி வந்துச்சுன்னா இது வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்லவே முடியல. புரியுதா உங்களுக்கு? இத மைஸ்ட்ரி அப்படிம்பாங்க. அதாவது புரிந்து கொள்ள முடியாத மர்மம். எங்கேயாவது தண்ணி எங்க எப்படி தோணுச்சுன்னு கேட்டு பாருங்க. கூகுள்ல பதிலே வராது. போட்டு பாருங்க, தண்ணீர் எப்படி பூமியில் தோன்றிச்சு, பதில் போட்டு பாருங்க. அப்போ நிறைய கேசஸ் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்த போது அது வந்து மறுபடியும் வெப்பமாயி மேல போயிருக்கும். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வெறும் நெருப்பு. என்னது? வெறும் கல்லு மாதிரி அங்கிருந்து பிச்சுட்டு வருது எல்லாமே. ஒரு குழம்பு மட்டும் வருது. என்னது குழம்பு? ஒரு நெருப்பு குழம்பு வருது. நெருப்பு குழம்பு வந்து அங்கங்க நின்றுச்சு. அங்கங்க நின்று செதறி போயிடுச்சு. அங்கே உரண்டை உரண்டை மாறிடுது. செதறி போகும்ன்றப்ப அது குளிர்ச்சி அடையுது. குளிர்ச்சி அடையும் போது குளிர்ச்சி அடையிறப்ப மேகம் போய் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரை விழுக்காடு தான். என்னது? அரை விழுக்காடு அல்லது ஒரு விழுக்காடு தான். என்னது? பூமியினுடைய இடையில அரை விழுக்காடு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு உருண்டைய வந்து ஒரு இரும்பு உருண்டை வந்து நல்லா பழுக்க வைக்கிறீங்க. நல்லது? நல்லா பயங்கர உருகிற நேரத்துக்கு பழுக்க வைக்கிறீங்க. என்னது? உருகிற அளவுக்கு பழுக்க வச்சிடுறீங்க. அதை அப்படியே ஆற போடுங்க. அப்படியே வெளியே வச்சிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே மைக்ரோ அளவுக்கு அந்த லேசா தண்ணி பூத்திருக்கும். எவ்வளவு தண்ணி பூத்திருக்கேன்? லேசா தண்ணி பூத்திருக்கும். அவ்வளவுதான். அந்த இரும்பு கல்லுடைய உண்மையான எடை என்ன? லேசான தண்ணீருடைய எடை என்ன? கணக்கு போட சம்பந்தம் இருக்கு ஏதாவது? இதுதான் விஞ்ஞானிகளை குழப்ப வச்சுது. ஆட்டங்கமாக இந்தியா பூமியில தண்ணி வந்து இந்த அரை விழுக்காடு 4 விழுக்காடு தான் தண்ணி உற்பத்தி ஆயிருக்குது. மிச்சம் 72 தண்ணி பங்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு எங்கேயோ இருந்து விண்வெளில இருந்து வந்திருக்கு. வந்து அந்த தண்ணி கோல் வந்து உள்ள அடிச்சிருக்கு. அதுதான் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த பூமி உருவாகுவதற்கும் தண்ணிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. எடுத்து நெட்ல பாருங்க, எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. ஆமாட்டானுங்க. என்னது? அப்ப பூமி குளிர்ச்சிச்சுன்னா நெருப்பு குளிர்கின்ற பொழுது அது 4 அளவுக்கு தான், அதாவது 1% வச்சுக்கலாம். 1% அளவுக்கு தான் தண்ணியினுடைய மூலக்கூறு இருக்குமே தவிர அந்த நெருப்பு அந்த பந்தினுடைய எடைக்கு தகுந்த மாதிரி 3 பங்கு நீர் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏங்க 100 கிராம் இரும்புல 100 கிராம் இரும்புன்னு வச்சுக்கோங்க. அது 3 பங்கு எவ்வளவு? 100 3 பெருக்கா எவ்வளவு? 100 3 பெருக்கா எவ்வளவுங்க ஸ்ரீதர்? 3 into 100 எவ்வளவு ஸ்ரீதர்? 3 into 100 எவ்வளவு? 300 சார். இது உங்களுக்கு இந்த புரியுதா இல்லையா? ஒரு 100 கிராம் நெருப்பு பந்து 100 கிராம் நெருப்பு பந்து குளிர்ச்சி அடைஞ்சதுன்னா 300 கிராம் தண்ணி வருமான்னு கேக்குறேன். வராது. இதுதான் விஞ்ஞானிகள் குழப்பிடுச்சு. இதுதான் வந்து இப்ப வந்து கடல்ல பாத்தீங்கன்னா பூமியினுடைய பங்கு 1 பங்கு, கடலுடைய பங்கு 3 பங்கு. அப்ப 72 விழுக்காடு தண்ணி இருக்குதுங்கிறான், 29 விழுக்காடு பூமி இருக்குதுங்கிறான். 29 விழுக்காடு இருக்கிற அந்த பூமி குளிர்கின்ற பொழுது எப்படி 70 விழுக்காடு தண்ணி வரும்? இதுதான் விஞ்ஞானிகளை கேட்டாங்க. புரியுதா? கேட்கும் பொழுது அவன் ஃபெயிலியரா அப்படின்ட்டான். இந்த கணக்கு தப்பு, வாயை மூடுங்கிறான்ட்டா எல்லாருமே. புரியுதா உங்களுக்கு? வாயை மூடுங்கடா, சும்மா பூமியில இருந்து தண்ணி வரல, ஒரு வெள்ளங்காய் வரலன்ட்டானுங்க. அது எங்கேயோ இருந்து வந்து அடிச்சுட்டான்ட்டாங்க. எங்கேயோ இருந்து வந்து உள்ள பூந்துருச்சு. எங்கேயோ இருந்து வந்து உள்ள போடுச்சு. அதனால இன்னைக்கு தண்ணி எப்படி வச்சுன்னு யாரும் சொல்ல முடியல. உண்மையாலுமே பூமி தனி, நீர்கூழ் தனி. புரியுதா? அதுல 450 கோடி ஆண்டுகளாக வெறும் கல்லாவே கடந்தது. அதுக்குதான் கல்லுனா மலைன்னு பேரு. கல்லாட்ட இருக்கான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க. மலையாட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படியே சொல்லிட்டு போயிட்டான். கல்லு மாதிரி இருக்கிறான், மலையாட்டு இருக்கான்னா பூமி தான் முதல்ல தோன்றிய கல்லு, தோன்றிய மலை. அது செதஞ்சு தான் ஆகுது. அதுக்கப்புறம் வெளியே இருந்து தண்ணி வந்து உள்ள பூதுது. பல கோடி எங்கேயோ வால் நட்சத்திரம். இன்னைக்கு பாருங்க, வால் நட்சத்திரம், தண்ணி நிறைந்த வால் நட்சத்திரம், பனிகள் நிறைந்த வால் நட்சத்திரம், நீராவி நிறைந்த வால் நட்சத்திரம். இப்படித்தான் எங்கேயோ போறப்ப அந்த நீராவி நிறைந்த வால் நட்சத்திரம், தண்ணீர் நிறைந்த வால் நட்சத்திரம் வந்து எங்க வந்து அடிச்சிருச்சு? நேரம் டமார்னு இதுல பூந்து டேப்பம் பிடிச்சிச்சு. அவ்வளவுதான். இதுதான் விஞ்ஞானமே தவிர பூமியிலிருந்து தண்ணி உண்டாகல, ஒரு புண்ணாக்கும் உண்டாகல. எவனா கரண்டி விட்டுட்டானுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? அதான் விஷயம். அதுக்குதான் விளக்கம் சொன்னேன். ஒரு 100 கிராம் நெருப்பு பந்து, 100 கிராம் நெருப்பு, ஒரு இரும்பு உருண்டை
100 கிராம் நெருப்பு உருண்டையை நீங்க நல்லா காய்ச்சி பழுக்க காய்ச்சிட்டு அப்படியே ஆற போடுங்க. உடனே அது தண்ணியா மாறிடுமா? தண்ணியா மாறுமான? மாறவே மாறாது. அப்புறம் இதை வந்து கதை விடுறாங்க. அந்த பூமி எங்கேயுமே ஆதாரம் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, பூமியை குளிர்ந்து 3 பக்கம் தண்ணி வந்து எப்படியே கதை விடுறீங்க? ஈர்ப்பு விசை இருக்குது, எதுவும் உள்ள வர முடியாது. டென்சிட்டி அதிகம், எந்த பொருள் உள்ள வர முடியாது. எந்த பொருள் வெளியும் போக முடியாது, எந்த பொருள் உள்ளே வர முடியாது. எந்த பொருள் வெளியும் போக ஒரு அனாலஜி தான். இப்போ நம்ம புராண காலத்துல படிச்சிருக்கோம் இல்லையா, சிவன் வந்து மேல இருந்து கங்கை அவரோட மேல இருந்து ஆகாசத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப வெளியே இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கா தண்ணி? ஆமா ஆமா, அதுதான் சொல்றாங்க, வெளியிருந்து வர்றதான் வாய்ப்பு. இந்த சிவபுராணம் சொல்ற மாதிரி தான் வருது. அதுதான் கரெக்ட். சிவபுராணத்தை சொல்லக்கூடிய அதுதான் சரி. ஏன்னா இது வரைக்கும் ஆதாரம் காட்டல யாருமே. பூமியிலிருந்து தண்ணி உற்பத்தி வாய்ப்பே கிடையாது. அப்படியே குளிர்ந்தாலும் 1/4 விழுக்காடு 1/2 விழுக்காடு தான். ஒரு 100 கிராம் இரும்பு குளிர்ந்துச்சுன்னா ஒரு 1/2 கிராம் தண்ணி வரலாம், அவ்வளவுதான். 1/2 கிராம் தண்ணி, அவ்வளவுதான். 1 கிராம் 300 கிராம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எவனா அதுக்கான ஆதாரமே கிடையாது. இப்ப புரியுதா? குளிர்ந்திருக்கலாம், ஒரு புள்ளி 400 விழுக்காடு தண்ணி உற்பத்தி ஆகும். 100 கிராம் இருந்து 100 கிராமுக்கு ஈக்குவலா தண்ணியே கிடையாது. 100ன்னு வச்சுட்டோம்னா 100 கிராம் தண்ணி, 100 கிராம் இரும்பு குளிர்ந்துச்சுன்னா அது புள்ளி 0.000 போட்டு ஒன்னு போட்டீங்கன்னா அதுதான் தண்ணி. 100 கிராம் ஒரு 300 கிராம் மாறாது. அது முட்டாள்தனமானது, மூடத்தனமானது. சரியா? யாரும் நிரூபிக்கவும் இல்லை. எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. அது சொல்லக்கூடாது, சொன்ன பம்புல வந்து மாட்டிடுவோம். ப்ரூஃபே கிடையாது, எடுத்து பாருங்க. நான் என்ற சொந்த மொழியை பயன்படுத்தி நானும் சொல்றேன். சவால் விடலாமா? எந்த விகாரம் நிரூபிக்க முடியுமான்னு கேட்கறேன். நான் உடனே 100 கிராம் இரும்பு உருண்டை நான் பழுக்க வச்சிருவேன். கொதிக்கு ஊறுகிற மாதிரி 100 கிராம் இரும்பு உருகி அப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருவேன். ஒரு 2 நாள் ஒழிச்சு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அங்க 300 கிராம் தண்ணி வரணும். எத்தனை கிராம் தண்ணி வரணும்? வருமா? ஆதாரமே இல்லை. என்னது? ஆதாரமே கிடையாது. எப்படி சொல்லாமன்னா, பூமி தண்ணி இருந்ததுன்னு கதை விடுவானுங்க தவிர தண்ணி எங்கிருந்து வந்துச்சு, பூமி எங்கிருந்து வந்து சொல்லிட்டானுங்க. அது சூரியனும் பிச்சுட்டு போனதான். அதே நேரத்துல நிலாவும் போயிடுதுங்கிறான். அப்ப என்னமோ நடந்திருக்குது. மற்ற இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதுக்கு பேரு வந்து என்ன தெரியுமா? இதுக்கு பேர் ஆங்கிலத்துல, தமிழ வந்து தீர்க்க முடியாத ரகசியங்கள் அல்லது தீர்க்க முடியாத உண்மைகள் அல்லது அன்சால்வ்டு மைஸ்ட்ரீஸ் என்பாங்க. என்னது அன்சால்வ்டு மைஸ்ட்ரீஸ்? என்னது? பேசுங்க சுந்தர். அன்ரிசால்வ்டு மிஸ்டரி. அன்ரிசால்வ்டு மிஸ்டரி. அன்ரிசால்வ்டு சொல்லுவாங்க, இல்லாட்டி அன்சால்வ்டுன்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? தீர்க்க முடியாத மர்மங்கள். என்னது? தீர்க்க முடியாத மர்மங்கள். இதுதான் விஷயமே. சரி, இப்பொழுது தமிழ் வளர்ச்சியை பத்தி நேற்று வரையறுக்கிறது. உலகத்துல 2 மொழி, நல்ல கவனிங்க. உலகத்துல 2 மொழி எல்லா தாய்மொழி அழிக்குதுங்க. உலகத்துல 2 மொழி எல்லா தாய்மொழி அழிக்குது. தாய்மொழின்னு மதர் டங். என்னது? தாய்மொழின்னு மதர் டங். சரிதார், உங்களுக்கு தான் இந்த கருத்து ரொம்ப உள்வாங்குங்க. உலகத்துல 2 மொழி அனைத்து தாய்மொழியும் அடிக்கிறது. உலகத்துல 2 மொழி, உலகத்துல 2 லாங்குவேஜ், உலகத்துல 2 மொழி உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழித்துக் கொண்டிருக்கின்றன. அது 2 மொழி என்ன சொல்லுங்களா பார்க்கலாம்? இது இங்கிலீஷ். வெரி குட். அப்புறம் சான்ஸ்கிரிட். வெரி குட். அடிச்சு நொறுக்கிட்டீங்க. கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா உங்க ஆசீர்வாதம். அதான் கரெக்ட். உலகத்துல எல்லா மொழி அழிப்பது இந்த பிசாசு பிடிச்ச ஆங்கிலமும், உலகத்துல இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழி அழிப்பது சமஸ்கிருதம் தான். அதனால அது செத்து போச்சு. என்னது? அதுக்குதான் உயிர் கொடுக்குறோம். அதுல இருந்து பிச்சைக்கார மொழி தான் இந்தி மொழி. அதுல இருந்து ஒரு பிச்சைக்கார வாழ்ந்து எடுத்த மொழி தான். அதே மாதிரி இங்கிலீஷ் என்பது இங்கிலீஷ் நாட்டுல பிறந்தது அல்ல. இங்கிலீஷ் என்பது பிரிட்டிஷ்ல பிறந்தது அல்ல. இங்கிலீஷ் என்பது எங்க பிறந்தது அல்ல? இங்கிலீஷ் நாட்டுல பிறந்தது இல்ல. அதெல்லாம் ஜெர்மனி, அங்க இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுடைய வாந்தி, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி ஒரு 50 பிச்சைக்காரன் தின்னு போட்டு 50 வீட்டுல இறந்து தின்னு போட்டு வாந்தி எடுக்கிறான் பாருங்க. அந்த நாச்சம் குடிச்சதுதான் இங்கிலீஷ். அதுக்கு ஒழுக்கம் இல்ல, பண்பு இல்ல, நாகரிகம் இல்ல, எதுவுமே கிடையாது. அனைத்து மொழிகளும் அடிக்கக்கூடிய மொழி. அது இங்கிலீஷ் எங்கெங்க பூந்துச்சோ, கர்நாடகத்துல இங்கிலீஷ் தான், கன்னடம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் சொந்த மொழியும் விட்டுட்டான். இந்த இந்தி என்னாச்சு உள்ள பூந்து பாருங்க. இந்தியால வந்து இந்தி வந்து எல்லா மொழியும் அழிச்சிட்டு இருக்குது.
இல்லையா? இங்கிலீஷ் வந்து எல்லா நாட்டுக்கு தாய்மொழி அளிக்குது. முடிஞ்சு போச்சா? இதை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் அந்த நாடு நடம்பெறும். இங்கிலீஷை ஒழிக்கணும் இந்தியாவில, அது தானே ஒழிஞ்சிரும். இங்கிலீஷ் ஒழிஞ்சு போகுது. என்னுடைய ஒரு புரிதல் சொல்றேன். இது நம்மளுடைய தாய்மொழி தமிழ்ன்றதுனால நீங்க பேசல, தமிழுடைய தொன்மையை வச்சுதான் நீங்க பேசுறீங்களே தவிர, ஏன்னா இதுக்கு அப்படி ஒரு கருத்து வந்து இப்ப பாக்குறவங்களுக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாய்மொழி தமிழ்ன்றதுனால நீங்க பேசுறீங்களா, இல்லாட்டி இது உண்மையை கூர்ந்து நீ கவனிச்சு இத வந்து இயற்கையான மொழி இது வந்து தமிழ் மொழி யாரையும் அடிக்காது. தமிழ் உயிரை அடிப்படையாக கொண்டது, தமிழ் மெய்யை அடிப்படையாக கொண்டது. புரியுதா? தமிழ் என்பது உயிரையும் மெய்யையும் ஆன்மாவை அடிப்படையாக கொண்டது. தமிழ் உயிரையும் மெய்யையும் வெட்டவெளி அடிப்படையாக கொண்டது. ஏன்னா தமிழ் என்பது அனைத்தையும் நேசிக்கிறது, அனைத்து உயிர்களையும் நேசிக்கிறது. அப்ப தமிழ் வந்து எந்த மொழியும் அடிச்சுட்டா வரலாறு. தமிழ் தான் மூத்த மொழி. மூத்த மொழி எப்படி எல்லாத்தையும் அடிக்கும்? மூத்த மொழி தன்னுடைய குழந்தைகள் மொழி தான் எல்லாமே. யாருடைய சத்தம் பயங்கரமா இருக்கு? ஞானசேகரனே இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு, நீங்க மியூட்ல போட்டுருங்க. இப்ப உங்க கருத்தை பதிவு பண்ணீங்க. திருவிழா சென்றார், நீங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாங்கய்யா, இப்ப எனக்கு என்னுடைய புரிதல் என்னன்னா, இது வந்து நம்மளுடைய தாய்மொழின்றதுனாலயோ இல்லாட்டி உங்களுக்கு தமிழ் தெரியும்ன்றதுனாலயோ இதை நீங்க பேசல. இது வந்து இயற்கையின் சட்டத்தை புரிந்து கொண்டு இயற்கையாகவே இந்த ஒரு மொழி வந்து வாழ்வியலை நோக்கிதான், அதாவது அடுத்த கட்டத்துக்கு மனிதன் வந்து முன்னேறி போகணும்னா இயற்கையாகவே இந்த மொழி தோன்றியதுனால அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர, இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனாலயோ நம்ம தாய்மொழி தமிழ்ன்றதுனாலயோ இல்லாட்டி நமக்கு தமிழ் தெரிஞ்சதுனாலயோ இந்த கருத்தை நம்ம வந்து பதிவு செய்யல. அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படிங்கிற பொழுது தமிழ் வந்து உலகத்தை நேசிக்கிறது, விண்வெளி நேசிக்கிறது. தமிழ் என்பது உயிரை நேசிக்கிறது. தமிழ் மொழிதான் ஆரோக்கியத்தை தரும், தமிழ் மொழிதான் மனவலிமை தரும், தமிழ் மொழிதான் ஆன்மாவை தரும். இந்த மொழி வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மலர்தலையாக இருக்கும், இனிமையாக இருக்கும், யாருனாலும் பேசக்கூடியது. ரெண்டு சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாட்டுன்றத மொழி கத்துக்குது. இது உலகத்துக்கு பொதுவானது. அப்படித்தானே சரிதார்? 5 இது அப்படிதான் இல்லையா? ஒரு குழந்தை அம்மாட்டு இருந்தா மொழி கத்துக்குது. அம்மா இல்லைன்னா மொழியே கிடையாது. அது 5 வயது வரைக்கும் அம்மாட்டு இருந்து பாடம் கத்துக்குது இல்லையா? அம்மாட்டு இருந்து பாடம் கத்துக்குது, தாய்மொழி கத்துக்குது. நீங்க 5 வயசு வரைக்கும் அந்த அம்மாட்டு இருந்து பாடம் கேட்டு அந்த நாட்டு மொழியை கத்துக்குது, அந்த நாட்டுடைய தாய்மொழி அம்மா பேசுற மொழியை கத்துக்குது. இது உலகத்துக்கு பொதுவானது தானே? அதுக்கப்புறம் இனிமையான மொழின்னு ஒண்ணு இருக்குது. உலகத்துல 2 மொழி தான் வாழ்ந்துட்டு இருக்குது. செம்மொழி 10 மொழி செம்மொழிம்பாங்க, 8 மொழி செத்து போச்சு. அது சமஸ்கிருதம் ஒரு மொழி, அப்புறம் ஹீப்ரு ஒரு மொழி, எபிரேய மொழி. எந்த அரேபிய நாட்டுக்காரனும் இந்த செத்து போன மொழி மீட்க முடியாது, எந்த இஸ்ரேலுக்காரனும் செத்து போன மொழியை மீட்க முடியாது. புரியுதுங்களா? கிரேக்க மொழி செத்து போச்சு. ஆக 10 மொழி செம்மொழி. அந்த 10 மொழி செம்மொழியில 8 மொழி செத்து போச்சு. வாழும் மொழி 2 மொழி தான். அதுல வந்து சைனால இருக்கிற மேண்ட்ரின் மொழி வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வாழ்ந்து வருகின்ற ஒரே மொழி தமிழ் மொழி. சைனா மொழி யாரும் எழுத முடியாது, படிக்க முடியாது. அது பண்டைய கால சித்திரை எழுத்து. தமிழ் அப்படி இல்லை, இனிமை கருதி நுனிநாக்கில் பேசக்கூடியது, பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்தது, இலக்கணத்தரம் வாய்ந்தது, நிலைத்தது. அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிறது. அனைத்து மொழிகளும் ஊற்ற முடியாது. தன்னிலிருந்து போன மொழிதான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னு காட்டி அது எலும்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுல 4-5 சொல்லு இருக்குது. ஷா, ஜா, ஹா, ஷான்னு 4 எழுத்து இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? அதனால செத்து போன மொழியில இருந்து எலும்பை எடுத்துக்கிற மாதிரி, செத்து போனதுக்கு அப்புறம் எலும்பு இருக்கிற மாதிரி அரிசி எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா தமிழ் இருந்து போச்சு, அது செத்து போச்சு. ஏன்னா அது வாழும் மொழி கிடையாது, அது மந்திரத்துக்காக உற்பத்தி செய்யப்பட்டது. யாருடைய வாழ்வியல் மொழியும் கிடையாது, யாருடைய தாய்மொழியும் கிடையாது. இந்தியாவில பார்த்து மொத்தம் ஒரு 25,000 பேத்துக்கள் தாண்ட மாட்டாங்க. எத்தனை? 25,000. அதுக்கு மேல தாண்ட 4 லட்சத்துக்கு மேல கிடையாது. அது வந்து ஒரு என்ன மொழின்னா, அந்த சமஸ்கிருதம் என்பது அந்த ஈக்குவேஷன் லாங்குவேஜின் மாதிரி யோகிகளையும் அறிவாளிகளையும் புத்திசாலிகளையும் கூப்பிடுவதற்காக அந்த காலத்து ஞானிகள், அறிவாளிகள், சித்தர்கள், தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட 2வது மொழி தான் அது. அது பேரு சமஸ்கிருதம்னு சொன்னாவே சரி செய்யப்பட்ட மொழின்னு பேரு. சமஸ்கிருதம் என்று சொன்னாவே மொழியை குறிக்கிறது இல்ல, சமஸ்கிருதம்னா சரி செய்யப்பட்டது. சரி செய்யப்பட்ட மொழினால் அது சமஸ்கிருத மொழி. அதுக்கு இயற்கையாக வரி வடிவம் கிடையாது. அது மந்திரத்துக்காக சொல்லப்பட்ட வாய் வழி ஓசை மொழியே தவிர என்ன வடிவம் கிடையாது, வரி வடிவம் கிடையாது. வரி வடிவமும் ஓசை வடிவம் இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். எப்படி வரி எழுதுறீங்களோ அப்படியே பேசுவீங்க.
வா இட்டா இட்டம் வட்டம். உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு குழந்தை தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிந்த ஒரு குழந்தை, அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மனி மொழின்னு வச்சுக்கலாமே. ஜெர்மனி மொழியில் ஒரு குழந்தை 5 நாள்ல 12 உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் படிச்சுட்டு 30 சொல்லையும் தமிழ் சொல்லையும் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. அந்த 5 வயசு குழந்தைக்கு தமிழ் ஜெர்மனி குழந்தை அல்லது ஒரு மனித குழந்தை, அது உலகத்தை எந்த குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்குறான். 30 மொழி அந்த உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்ச அந்த தமிழ் குழந்தை, அந்த மனித குழந்தை தமிழ் குழந்தை கிடையாது, மனித குழந்தை தமிழ் புத்தகத்தை கொடுத்தா படிச்சிடும், எழுத்து கூட்டி படிச்சு. ஏன்னா எழுத்தோசையும் சொல்லோசையும் உண்டு. அதே குழந்தைக்கு, ஒரு மனித குழந்தைக்கு, உலகத்துல ஏதோ ஒரு மொழிக்கு ஒரு மனித குழந்தைக்கு ஆங்கில உச்சரிப்பு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆங்கில புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்க, பேன் முடிக்கும். இதுதான் உலகத்தின் லட்சணம். இந்த மொழியின் லட்சணம் இதுதான். எவனாலையும் ஆங்கில புத்தகத்தை படிக்க முடியாது. மனப்பாடமா தான் உணர்வே தவிர அவனுக்கு தகுந்த மாதிரி உளறிட்டு இருப்பான். ஜெர்மன்காரன் இங்கிலீஷ் ஒரு மாதிரி உளறிட்டு இருப்பான். இங்கிலாந்து நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 7-8 வகையான இங்கிலீஷ் பேசுறாங்க. இங்கிலாந்து நாட்டுல மட்டும் லிவர்பூல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, பக்கிங்ஹாம் அரண்மனை லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கேயே பத்தி 7-8 நாடுகள் இருக்குது, குட்டி குட்டி நாடுகள். அந்த நாட்டுல வெவ்வேறு ஆங்கிலம் பேசுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் சண்டை தான், அங்கேயே சண்டை தீரல. ஆகினால இந்த மொழியெல்லாம் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையா கிடையாது. எல்லா மொழியும் குறைந்து வர வேண்டும். எல்லா மொழியும் குறைந்து வந்து இனிமை கருதி, ஒரு குழந்தைக்கு தாய்மொழி அவங்க அம்மாட்டிருந்து வர மொழி. அடுத்தது இனிமையான மொழி, பல்லாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து வருகின்ற மொழி, யாராலும் அழிக்கப்பட முடியாத மொழி தமிழ் மொழி தான் இனிய மொழி. அது என்னுடைய மொழி கிடையாது, உலகத்தினுடைய தாய்மொழி பொதுமொழி, அவ்வளவுதான். இப்ப கருத்து சொல்லலாம். கூடுதலா என்ற மொழியா இருக்கு, அவ்வளவுதான். கூடுதலா என்ற மொழியா இருக்குது. எனக்கு ஒரு மொழியே போதும். தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு மொழியே போதும், உலகத்துக்காரனுக்கு 2 மொழி. அது இயல்பா இருக்கிற தாய்மொழி, இனிமையா இருக்கிற தமிழ் மொழி. வேற எந்த மொழியும் குழந்தைக்கு பொருந்தாது. இப்ப நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. திருநாகச்சந்தர் சொல்லலாம். அப்புறம் கன்னடா அம்மையார் சொல்லலாம். அப்புறம் இங்க யாரு, அப்படி பேர் என்ன, ஞானேஸ்வரன், ஞானசேகரன் சொல்லலாம். ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஆமா ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உலகத்துல முதன்மை மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் பிறந்தவொடனே அம்மா அப்படின்னு தான் குரல் கொடுக்கும். சரி, அது இயற்கையான மொழி. நம்ம தமிழ் மொழினே வச்சுக்கோம். எல்லா மனித இனத்திற்கும் ஒரே மொழி தமிழ் மொழியாவே நாம் எடுத்து, அதாவது எதுக்கு அப்படின்னு சொன்னா மனித இன மொழினே வச்சுக்கோம். நம்ம தமிழ் மொழியை மனித இன மொழி, அதான் உண்மை. எல்லா மனிதனுமே நிலைத்து வாழணும். நாம பிறந்தது இறப்பதற்கு அல்ல. இது இயற்கை நமக்கு கத்து கொடுக்கின்ற அருமையான பாடம். இந்த உள்ள நீர் மருத்துவ நம்ம அதோடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது உண்மை என்பது சாத்தியக்கூறுகள் ஆகும். அதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களா கூட அப்படின்னு பயணிக்க நான் கடமையாற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மாணவர் ஞானசேகரன் திருவண்ணாமலையிலிருந்து பேசுறாரு. கடுமையான ஒரு சக்கர நோயிலிருந்து பாதிக்கப்பட்டு 21 கிலோ இழைச்சாரு. இழைச்சி இப்ப என்ன பண்ண, வாங்க மக்களை சந்திங்க. நீங்களும் இந்த மாதிரி கூகுள் வகுப்பு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. அறவழியில பொருளீட்டுங்க. உங்க சொந்த மொழியை, உங்க சொந்த தொழிலை பார்த்துட்டு அறவழியில பொருளேற்று சம்பாரிச்சு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டுருக்கேன். எல்லாம் கத்துக்குங்க. நீங்களும் புத்தகத்தை படிச்சு நமக்கு பாத்தீங்கன்னா 10 கோடி ஆசிரியர் வேணும். இப்பதான் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், இதெல்லாம் பத்தாது. 10 கோடி ஆசிரியர் வர வேண்டும். சரிங்களா? எங்க சத்தம் வருது உங்களுதா? மியூட் பண்ணிக்கோங்க, உங்களத மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப திருடவசனுக்கு கருத்து சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். மணி 5 ஆச்சு, இந்த 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய புரிதல் சொல்றேன். இப்ப காய்ந்த மரத்தில் தான் கல்லடி படும் அப்படின்ற மாதிரி இப்ப ரொம்ப அதிகமா ஓவரா யூஸ் பண்ணி அதோட தொன்மையெல்லாம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் பேசினாவே கேவலம். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்ல அந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்க. ஏன்னா அது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் அந்த ஆங்கில மோகமோ அந்த வெளி வாழ்க்கைய அந்த என்ன சொல்றது வெஸ்டர்ன் கண்ட்ரியோட இதுவும் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதற்கான ஒரு அறிவையும் தெளிவையும் நம்ம இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்க வேண்டியது இப்போ நம்மளுடைய கடமை மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இதற்கான முக்கியத்துவமும் நாம தான் கொடுக்கணும். ஏன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஆங்கில மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் கிடைக்காது, இந்தியாவில் இருக்கிற எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தரக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். அது அனைத்து ஜீவராசியும் அடிப்படையாக கொண்டது. அதனால தாய்மொழி ஒரு குழந்தை தாய்மொழி. இப்ப பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணியில இருந்து சாப்பாடு தேடி
எங்கெல்லாம் ஒரு 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 நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அந்த சாப்பாடை சுவைக்கிறதுக்காக இப்ப டிராவல் பண்ற காலமா மாறிடுச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா இப்ப ரியாலிட்டின்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ உலகம் வந்து நான் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பயணிக்கும் போது அப்ப பார்க்கும்போது என்ன நமக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு இடைவெளினா சாதாரண இடைவெளி கிடையாது. இப்ப நம்மளோட இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இதே என்ன சொல்றது இதே அறிவியல தான் அதுக்கும் அவ்வளவு கெட்டு போயிருக்கு. சோ அதனால நம்மளுடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆழமா இருக்கணும். இன்னும் செய்ய போற பதிவுகளையும் நம்மளுடைய கருத்துக்களையும் இன்னும் ஆழமா எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதலா இருக்கு. அதாவது அதுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம வந்து அனைத்து ஜீவராசி நேசிக்கிறோம். அவங்க மொழி நம்ம நேசிக்கிறோம். எல்லா மொழியும் வந்து நேசிக்கிறோம். தமிழ் மொழி எந்த மொழியும் அழித்ததாக வரலாறு இல்லை, புரியுதுங்களா? ஆனா இங்கிலீஷ் வந்து உலகத்திற்கு அனைத்து மொழியும் அழிச்சிருச்சு. ஹிந்தி வந்து மொத்த நாட்டையும் முடிச்சிருச்சு, புரியுதுங்களா? மகாராஷ்டிரா மொழி கிடையாது, தெலுங்கு மொழி கிடையாது, கனடா மொழி தாய்மொழி கிடையாது, எல்லாம் அழிச்சிட்டு வருது. மலையாளத்தை ஒழிச்சாச்சு. மலையாளம் வந்து எல்லாம் அந்த சமஸ்கிருதம் உள்ள பூந்து எல்லா மொழியும் சிதைச்சிருச்சு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா சமஸ்கிருத மொழி புடுங்கிட்டீங்கன்னா கடைசியில் தமிழ் மட்டும் தான் நிற்கும். தமிழ் தனித்து இயங்கும். நீ கன்னடத்தில் இருக்கிற சமஸ்கிருதம் புடுங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, தமிழ் தான். தெலுங்குல இருக்கிற சமஸ்கிருதம் புடுங்கிட்டு தமிழ் தான். மலையாளம் சொல்லவே தேவையில்லை, புடுங்கிட்டு அப்படியே அழகான தமிழ் வந்துரு மாறிடு. அதனாலதான் இதுல வேற்றுமைக்குல ஒண்ணுமே கிடையாது. இயற்கை மொழி ஒண்ணும் பண்ண முடியும். இதுல இருந்து போனதுதான் எல்லாமே. ஆகினா அது பெருமை பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன கொடுக்க போற? தமிழ் கத்துக்கிட்டு என்னடா கொடுக்க போறேன்னு கேட்டேன்னா ஆரோக்கியத்தை தர போறேன். உலகத்திலே ஆரோக்கியத்துக்கு நிகரானது வேறு எதுவுமே கிடையாது. உலகத்துல ஆரோக்கியத்துக்கு நிகராக அவனே வெள்ளக்காரன் சொல்லிட்டானே, எங்க நாட்டுல மொழி என்பது வேறு, ஆரோக்கியம் என்பது வேறுட்டான். ஆங்கிலம் படிச்சா ஆரோக்கியம் வராதுன்னு அவனே சொல்றான். ஆங்கிலம் படிச்சா ஆரோக்கியம் வராதுன்னு அவனே தெளிவா சொல்றான். ஆங்கிலம் பேசுற ஆரோக்கியம். சண்டை போட்டு இருக்கிற அமெரிக்க இங்கிலீஷ் வேற எங்க நாட்டுக்கு வராதுங்கிற. இங்கிலாந்துக்காரன் பேசுற ஆங்கிலத்தை கண்ட அமெரிக்காரர்களுக்கு பிடிக்காது, அமெரிக்காக்காரன் பேர் ஆங்கிலத்தை கண்ட இங்கிலாந்துக்காரனுக்கு பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? கன்னடா, நான் சொல்ற கனடா, அமெரிக்கா கனடா, அந்த கன்னடத்துக்காரன் பேசுற ஆங்கிலத்தை கேட்டா இங்கிலாந்துக்காரனுக்கு பிடிக்காது, கொடை வெண்ணிட்டு போயிடுவான். ஆகையினால இங்க அறிவும் திறமை தான் முக்கியம். எல்லாரும் நோயில மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து விளம்பரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த வாய் ருசிக்கு அடிமையாதனால இப்போ அந்த வகை வகையான சாப்பாடு, வகை வகையான வந்து எண்ணங்கள் பின்னாடி ஓடுறது, பகுத்து ஆராயாம இந்த விளம்பரங்கள் தான் அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு முதல் கொண்டு நம்ம குரூப் சூஸ் பண்ண முடியாது. இப்ப அவன் மெனு போட்டு கொடுத்துட்டான் ஆன்லைன்ல. அவன் திட்டமிடுறான். நாம் என்ன சாப்பிடணும் அவன் திட்டமிடுறான். புரியுது. தலைகளா போகுது. முடிச்சுக்கலாம். அந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. அமெரிக்க நேரம் அதிகமா பேசுங்க. 5 முடிச்சுக்கலாம், 5:10 முடிச்சுக்கலாம். ரைட். சரி, சொல்லுங்க. சோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எந்த மாதிரியான விளம்பரத்தை கொடுக்கிறோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் சரி. தமிழ் மொழி நோயற்ற வாழ்வை குறைபட்ட செல்வம் கொடுக்கும். இன்னைக்கு தலைப்பு அதுதான். தமிழ் மொழி என்ன பண்ணும்? நோயற்ற வாழ்வு. இன்னைக்கு தலைப்பு அதுதான். நோயற்ற வாழ்வை குறைபட்ட செல்வம் தமிழ் மொழி கொடுக்கும். அவ்வளவுதான், அதான் விஷயமே. சரி, இப்ப நாம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் படிப்போம். சரியா? இரவு 8 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கு, வாங்க. இரவு 8 மணிக்கு வாங்க. அந்த நேரம் அது ஒரு அரை மணி நேரம் பேசிடுவோம். அது வளைகுடா நாட்டுக்கான நேரம், அதை பேசணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வெள்ளைக்காரன் என்ன சொல்ற, 181 பக்கம் எடுத்துக்கங்க. 181 பக்கத்தை இந்த வெள்ளைக்காரன், அதாவது ஒரு அமெரிக்க வெள்ளைக்காரர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்திய யோகிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. 2002 இந்திய யோகியான மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் பேரு ஹீரா ரத்தன் மனைக்கின் பேரு. ஹீரா ரத்தன் மனைக்க வந்து யாரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, ஒரு 20 வெள்ளைக்கார மருத்துவத்தை படிச்ச டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி 181 பக்கம் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. அந்த வெள்ளைக்காரர்கள் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த ஹீரரத்ன மணிக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆராய்ச்சி பார்க்கும்போது உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவர் உணவு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனிலிருந்து உடம்பு எடுத்துக்குது, கண்ணின் மூலமாக அந்த போட்டான் உள்ள போய்க்குது அப்படின்னு நான் பார்த்துட்டோம். இவர் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைச்சலா இருக்கு. நீண்ட கால பயிற்சி பற்றதுனால இவருக்கு ஆரோக்கியம் இருக்குது. நல்ல திங்கறனவை காட்டிலும் இவன் என்ன பண்றான், நூத்தி 182 பக்கம் எடுத்துங்க. 182
182 கீழே படிங்க. 182 கீழே படிங்கம்மா. ரஜினிமா நீங்க படிங்க, கன்னட ரஜினிமா படிங்க. இதையா கடைசி பந்தியா? 182 கடைசி பந்தி. Shah tries to explain, அது படிங்க. Shah tries to explain the science behind prolonged fasting. Perhaps his body is undergoing chronic adaptation, learning to survive on very few calories as compared to 1,800 calories a day required for normal person. Believe the neurophysician, the most part of Manek's past was that he was physically active and carried out all normal activities. On the 40th day of the fasting, he climbed the Palitana hill, and believe me, he was faster than many who were eating plenties. சரி, நீங்க படிங்க. யாரு திருலகச்சந்தர் படிங்க. அதையா Shah tries to explain. Shah tries to explain படிங்க. ஐயா நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வேண்டாம் நானே படிக்கிறேன். Shah tries to explain the science behind prolonged fasting. Perhaps his body is undergoing chronic adaptation, learning to survive on very few calories as compared to 1,800 calories requirement for normal person. Believes the neurophysician. The most amazing past of Manek was that he was physically active and carried out all normal activities. On the 404th day of the fasting, he climbed the Palitana hill. அவர் மலை மேல ஏறுறாரு. and believe me அப்படிங்கிறாங்க, என்னை நம்புங்க அப்படிங்கிறாங்க ஒரு டாக்டர் சொல்றாரு. சொல்லிட்டு he was faster than many who were eating plenty. என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இவர் நீண்ட கால பயிற்சி பெற்றிருந்த காரணத்தினால எல்லாத்துக்கும் வந்து 6×18 ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 30 கலோரி போடுவாங்க. ஒரு கிலோவுக்கு 30 அப்படின்னா 6×18ன்னா அப்ப என்னோட எடை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 60 கிலோன்னு வச்சுக்கோங்க. உண்மையான எடை வந்து 58 கிலோ. 60ன்னு வச்சுக்கோங்க. 60 30 பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 60 60 × 30 எவ்வளவு? 1800. அப்ப எனக்கு 1800 கலோரி வேணுங்கிற. ஆனால் அவருக்கு எந்த கலோரியும் இல்லாம இயங்குது. இது நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா 20 டாக்டர் சேர்த்து எல்லாம் வெள்ளைக்காரன் டாக்டருங்க. எந்த டாக்டருங்க? எல்லாமே வெள்ளைக்காரனுங்க. அப்ப வெள்ளைக்காரன் டவுசர் அவங்க அது போச்சு. அப்படின்னா அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இதை முடிச்சுக்கிட்டு உலகம் பூரா கொண்டுட்டு போயாக வேண்டும். இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த உலகம் பூரா ஒரு 1000 பேர் இது கத்துட்டு அடிச்சானா மொத்த ஆங்கிலம் க்ளோஸ். மொத்த ஆங்கிலமும் அது தானே அழிஞ்சிரு. எல்லா மொழி அழிஞ்சிது. இங்கிலீஷ் யாரையும் பேச மாட்டாங்க. இங்கிலீஷுக்கு கடுப்பாயிரம் எல்லாருமே. வேறு வழி இல்லாம வயிற்று பொழைப்புக்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வெக்கக்கேடான மொழிப்பு. நாயும் பொழைப்பு, இந்த பொழைப்பு நக்கி பிழைப்பு ஒரு பிழைப்பாங்கிற மாதிரி தேவையில்லாம என்ன பண்றாங்க, தன் மொழியில கருத்து வளம் இல்லாதனால, கருத்து வளம் இல்லை, அறிவியல் வளம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, மன அமைதி இல்லை, ஆன்மா இல்லை. 3மே இல்லாத மொழி தான் உலகத்துல. எல்லா மொழியுமே 3மே இருக்கிற மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியிலிருந்து போன மொழி தான் சமஸ்கிருதம். அது செத்து போச்சு. அப்ப என்ன எலும்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். அப்பம் சேர்த்து போனதுக்கு அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான், பானைகட்டு வச்சு எடிச்சு கடைசியில் என்ன எடுத்துக்கிறேன், கடைசியில் சாம்பல் எடுத்து வச்சுக்கிற மாதிரி கடைசி சாம்பல் சமஸ்கிருதம் வச்சுக்கிறேன். அது வந்து எதுக்கு போடுறது? உரத்துக்கு போடுறதுக்கு வச்சுக்கிறோம். எதுக்கு போடுறதுக்கு வச்சுக்கிறோம்? சமஸ்கிருதம். அதுக்குத்தான் இந்த சாஜா ஹாங்கர் பேர். அது தமிழ்ல வந்து பார்த்தா மூக்கோடி கிடையாது. தமிழ்ல பார்த்தா சங்கும்பா, மங்கும்பா, குரங்குன்னு சொல்லுவான். ஆனா இந்த இங்குன்னு சொல்றதுக்கு எழுத்தோசை கிடையாது. அதுக்காக வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது செத்து போன மொழி. எவனாலும் வீட்டு எடுக்க முடியாது. யாருக்கு தாய்மொழியும் கிடையாது. அதனால ஆங்கிலம் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ எனக்கு வந்து என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகம் வருது. பள்ளியில பாத்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வின்றதுனால தமிழ்ல பேசினாவே ஃபைன் போடுவாங்க. தமிழ்ல பேசினாவே ஃபைன் போடுற காலம் ஆயிடுச்சு ஒரு ஸ்கூல்ல. சரி, அதனால இப்ப இன்னைக்கு அப்படி இல்ல, பட்டை கலப்பிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்மொழி இழந்ததுனால எல்லாம் போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
இன்னைக்கு அப்படி போட்டாங்கன்னா அந்த இங்கிலீஷே நாட்டை விட்டு உடச்சிட்டுருவாங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. அதனாலதான் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆங்கிலம் படிச்சு அறிவு மொழின்னு சொல்றாங்க. அப்படி எந்த வெள்ளைக்காரும் சொல்லவே கிடையாது. வயிற்று பொழப்புக்காக அடகு வச்சுட்டாங்க. அது காரணமே அந்த வெள்ளைக்காரன் பண்ணக்கூடிய சதி திட்டம் உலகமே நாசம் பண்ணுது. பிரிட்டிஷ்காரனுடைய தவறான கல்வி முறையாலும் அந்த செய்முறை கல்வி இல்லாதனால நமக்கு வந்து என்ன பண்றாங்க தெரியுங்களா, இந்த மதிப்பெண் கல்வி முறையை கொடுத்து அடிமாக்கிட்டு போயிட்டான். செய்முறை கல்வி நம்ம இழந்துட்டோம். செய்முறை கல்வி இழந்ததுனால அவன் என்ன பண்றான், இங்கிருந்து படிச்சுட்டு போனா கூட ஏத்துக்கிறது இல்லை. எந்த டிகிரி அவன் ஏத்துக்கிறது இல்லை. அவன் பயிற்சி பண்ணி அவன் பிராக்டிஸ் பண்ணி அவன் கரெக்ட்னு சொன்னா மட்டும்தான் நீங்க சேர முடியும். அது லோயஸ்ட் டாலருக்கு வேலை செய்யணும். ஹையஸ்ட் டாலர் உங்களுக்கு கிடையாது, தரவே மாட்டான். எந்த டிகிரி அவன் கன்சிடர் பண்றதே கிடையாது. அங்க வர்றான், அங்க ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் பேர் கொண்டு வைக்கிறான், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அவர் கொடுப்பான். அது ஒழுங்கா இருந்தா தான் இந்தியா அங்க அமெரிக்கால இருக்க முடியும், இங்க இருக்க முடியும். இல்லைன்னா துரத்திடுவான். நீ 100 மார்க் வாங்கினா 1000 மார்க் வாங்கின துரத்தி எடுத்துருவான். இனிமேல் வெளிநாட்டுல வேலையே கிடையாது. எவனுக்கு அமெரிக்காரன் துரத்திடுவான், இங்கிலாந்துக்காரன் அங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எம்டெக் படிச்சது, பிடெக் படிச்சது அமெரிக்கால பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கால போய் எம்டெக் படிச்சவன் பிடெக் படிச்சவன் 50 லட்சம் கடன் வாங்கி பண்ணல, கோவிந்தா தான். சரியா, எவனுக்கு வேலை கிடையாது. அதனால இந்த கதை எந்த ஆங்கிலம் படிச்ச அறிவு மொழிங்கிறதும் ஆங்கிலம் படிச்ச வேலை கிடைக்கிறது பொய், அத்தனை பொய். எல்லாம் நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாருமே. கேட்டு பாருங்க. அதனால நோய் இயற்கை பரிணாமத்தின் அடிப்படையில் சிந்திக்கணும். பரிணாமத்தின் அடிப்படையில் சிந்திக்கணும். தாக்கு பிடிக்கிறது மட்டும் தான் நிற்கும். மற்ற மொழி வச்சுட்டு இங்க அரசியல் பண்ணாங்க, உலகம் மொத்தவனி காலி. ஒழுங்கா அந்த குழந்தையினுடைய இயற்கையை புரிஞ்சுக்கணும், மனித குலத்தை புரிஞ்சுக்கணும். மனித குலைக்கு வந்து சுமை அதிகமாக கூடாது, மொழி சுமை அதிகமாகவே கூடாது. என்ன சுமை அதிகமாக கூடாது, மொழி சுமை அதிகமாக கூடாது. என்னுடைய புரிதல் இப்ப என்னன்னா, இப்ப நீங்க ஆங்கில மொழியை எதிர்க்கல, ஆங்கில மொழியோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அது வந்ததுனால என்னெல்லாம் நன்மை எதுவுமே கிடையாது தவிர, ஒரு வெறும் அந்த கம்யூனிகேஷன் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆச்சு தவிர, அதனால எந்த ஒரு பயனுமே எக்ஸ்டர்னலா பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், இது வந்து அந்த கல்வியை கொடுக்கல அப்படின்ற ஆதங்கத்துக்கு தான் இப்ப நீங்க பேசுறாங்க. அதே கரெக்டா புரிஞ்சுக்கலாம். அதேதான் கரெக்டா குடிச்சிட்டீங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.